படிக்காதவங்களுக்கு அவங்களுக்கு வேறுபாடு இல்லை. பேருந்தில் எண் மாறி போயிடுச்சுன்னா அவங்க வந்து சேர முடியாது, வீட்டுக்கு வந்து சேர முடியாது. அதுதான் நிலைமையாக இருந்து கொண்டு இருக்குது. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு கோவையிலே உள்ள ஒரு முக்கியமான ஒரு சான்றோர், அவர் தன்னுடைய பேர குழந்தையை அழைச்சிட்டு வந்திருந்தார். ஒரு 10வது படிக்கிறாங்க. அவரெல்லாம் தமிழ் வளர்க்கின்றோம் என்று சொன்னவர்களுடைய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். வந்தவரிடத்தில் ஒரு புத்தகத்தை கொடுத்து இந்த குழந்தை கொடுங்க அப்படின்னு அவர் பெருமையாக சொல்கிறாரு, என்னுடைய பேரம்பேத்திக்கெல்லாம் தெரியாது. நீங்கள் தானே தமிழ் வளர்க்கும்னு சொன்னீங்க, உங்களுடைய பேரம்பேத்திக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்க, மகிழ்ச்சியோடு சொன்னார். ஆகவே நம்முடைய மொழி ஏதோ கன்னட தேசத்திற்கு சென்று அழிந்து விடவில்லை, கேரள தேசத்திற்கு சென்று அழிந்து விடவில்லை. அவர்களெல்லாம் அங்கு ஒரு கூட்டமைப்பாக இருந்து அந்த மொழியை பாதுகாக்கப்பட வேண்டும், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றார்கள். காலையிலே பேசுகின்ற பொழுது, அமெரிக்காவிலே கூடுகின்ற பொழுது 3000 பேர் கூடுகின்றோம் என்று சொன்னார். இந்த அரங்கு எப்படி இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு பேர் நிரம்பி இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் நம்முடைய மொழியினுடைய ஆர்வத்தை எப்படியெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்கு கூடியிருந்து அதனுடைய கேள்விகள் கேட்டார். மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படி கூடியிருந்து நம்முடைய மொழியினுடைய ஆற்றலை, அதனுடைய சிறப்பை 5000 ஆண்டுகள் கழித்தும் இன்று அதனுடைய மொழியினுடைய சிறப்பு இருக்கின்றது. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு இது எடுத்துச் செல்ல முடியுமா என்பதுதான் இங்கே இருக்கின்ற. எல்லாரும் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இங்கே கூடியிருக்கிறோம். ஆகவே அது எப்படி இருக்கும் என்கின்ற ஐயப்பாடு நம்முடைய உள்ளத்திலே எழுந்திருப்பது ஒரு வருத்தத்துக்குரியது. நாம் இணைய வழியிலே பயன்படுத்தி இருக்கின்றோம். காலையிலே அறிவியல் தொழில்நுட்பத்தை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு செய்தி சொன்னார். ஒரு செய்தி, அறிவியல் தொழில்நுட்பம் நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கின்றது. அதே நேரத்தில் அந்த தொழில்நுட்பமானது இந்த சமுதாயத்தை அழித்து கொண்டிருப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நூல்களை பற்றி சொன்னார். 10,000 ரூபாய்க்கு நூல் வாங்கினா எனக்கு வருத்தமார். நூல்கள் கண்டிப்பாக வேண்டும். அந்த எழுதுகின்ற அந்த புலவனுக்கு நாம் ஒரு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றால், அவருடைய அந்த எழுத்துக்களை எல்லாம் நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நூல்கள் நமக்கு வெளியிலே வர வேண்டும். 8 கோடி பேர் இருக்கிறோம். இன்றைக்கி 1000 நூல்கள் விற்பனை பண்ண வேண்டும் என்றால் எவ்வளவு கடுமையாக இருக்குது. ஏனென்றால் ஒப்பிட வேண்டும். ஒரு நூலை பற்றி மற்றொரு நூல் ஒப்பிட வேண்டும் என்றால் அதற்கு நூல்கள் தான் பயன்படுத்த முடியும். ஒழியே தெளிவாக உணர்ந்து கொள்வதற்கு நூல்கள் நமக்கு மிக அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்று மிக குறைவாக, இன்றைக்கெல்லாம் ஒரு 50 நூல் போட்டால் போதும்னு நினைக்கிறேன். ஒரு நூல் வெளியிட்டு விட. ஆனால் இன்றைக்கி இப்போ எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். 10 நூல் போட்டு கொண்டு வந்து கொடுத்து நூல் வெளியீடு செய்தோம்னு ஒரு பெருமைப்பட்டு கொள்ளலாம். அது எத்தனை பேர் இடத்திலே சென்றிருக்கின்றது, எத்தனை பேர் வாசித்திருக்கின்றார்கள், அதனுடைய கருத்துக்களை உணர்ந்திருக்கின்றார்கள், அதன் மூலமாக இந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கின்றார் என்ற செய்தியை நாம் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் ஆர்வலருக்கும் உரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. மேலை நாட்டிலே அவர்கள் இங்கே இருந்து சென்று புலம்பெயர்ந்து அல்லது பணி நிமித்தமாக வெளிநாடுகளில், அமெரிக்கா போன்ற நாடுகளிலே இருக்கின்ற பொழுது அவர்கள் கட்டாயமாக தங்களுடைய குழந்தைகளுக்கு சனி ஞாயிறிலே தமிழ் வழியிலே அவர்களுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். கண்டிப்பாக வீடுகளிலே தமிழிலே பேசுகின்றார்கள். எத்தனை பேர் நம்முடைய வீடுகளில் தமிழோடு குழந்தைகளை பேச வைக்கின்றோம் என்கின்றது ஒரு ஐயப்பாடாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்று பல அமர்வுகள் 7-8 அமர்வுகளுக்கு மேல் நடைபெற்றிருக்கின்றது. அயலகத்திலே, அறிவியலிலே, மற்ற துறைகளிலே நம்முடைய பயன்பாடு எந்த வகையிலே இருக்கின்றது என்கின்ற அந்த சிந்தனை எழுந்திருக்கின்றது. அந்த எழுந்திருக்கின்ற அந்த சிந்தனையை நாம் எப்படி கொண்டு செல்வோம் என்பது ஒரு வினா ஓடுதான் நாம் இந்த அரங்கிலிருந்து நாம் விடைபெற இருக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் நாம் இந்த பல மாநாடுகள் நடைபெறுகின்றது, கூடுகின்றோம், பேசுகின்றோம், தீர்மானங்களை நிறைவேற்றுகின்றோம். எந்த அளவுக்கு கொண்டு செல்ல முடியும் என்கின்றது ஒரு ஐயப்பாடு நம் இடத்திலே எழுந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வழிபாடுகளில் இருக்குது. அங்கே வந்து அவங்க ஒரு சிலர் தான் பாடுறாங்க, படிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, அதோடு போய்விடுகின்றார்கள். ஆகவே அந்த மொழியினுடைய சிறப்பை எப்பொழுது ஒருவர் வாசிக்க கற்றுக்கொள்கின்றார், இளைஞர்கள், மாணவர்கள் தொழில் நிமித்தமாக பல மொழிகளை படித்துக் கொள்ளலாம். ஆங்கிலம் என்று வேண்டாம் என்றில்லை, தொழிலுக்கு தேவையாக இருக்கின்றது. அவன் புலம்பெயர்ந்து செல்கின்றார், ஒரு நாட்டிலே வாழ்கின்றான், அவர்களோடு தொடர்புக்கு ஒரு மொழி வேண்டும். ஆனால் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் இதையெல்லாம் போற்ற வேண்டும் என்றால் அவனுடைய தாய்மொழியிலே கண்டிப்பாக படிக்க வேண்டும். அதை உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் அதனுடைய சிறப்பை உணர்ந்து கொள்ள முடியும். நமக்கு சங்க இலக்கியங்கள் இருந்தது என்றும் புராணங்கள் இருந்தது என்றும்
இலக்கிய பக்தி இலக்கியங்கள் இருந்தது என்றும் நாம் சொல்லிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது. அது எத்தனை பேர் வாசித்தார்கள், அதனுடைய உண்மையான தன்மையை நம்முடைய சான்றோர்களை எவ்வளவு பேர் உணர்ந்திருக்கின்றார் என்பதுதான் நமக்கு ஒரு பெருமையுடையதாக இருக்கும். அந்த வகையில் ஒரு புதிய சிந்தனையை விதைக்கின்ற ஒரு முகமாக இந்த அனைத்திந்திய தமிழ்ச்சங்கமானது ஒரு பெரிய முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்ற முயற்சியை நாம் கைவிடக்கூடாது. எவ்வளவு பேர் வந்தார்கள் என்பது மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கின்றவர்கள் எத்தனை பேருக்கு இந்த செய்தியை எடுத்துச் செல்லுகின்றார்கள் என்பது மிக முக்கியமாக இருக்குது. நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 3-4 ஆண்டுகளாக இணைய வழியிலே குழந்தைகளை பேச வைத்து, நம்முடைய பல சான்றோர்களை பேச வைத்து, குழந்தைகளை பேச வைத்து, குறிப்பாக நாங்கள் பெரியவங்களை யாரையும் பேச வைக்கிறதில்ல. குழந்தைகள் 5 நிமிடம் இருந்தாலும், ஏன்னா இன்னைக்கு சொன்னார்கள் தொழில்நுட்பத்தின் மூலமாகத்தான் அதை கொண்டு செல்ல முடியும் என்பதை கடந்த 5-6 ஆண்டுகளாகவே நாங்கள் தொழில்நுட்பத்தின் மூலமாக குழந்தைகளை பேச வைத்து ஒரு 5000 இணைய வழியிலே குறும்படங்களாக தயாரித்து பெரும்பாலும் குழந்தைகளாக தான் பேசுகிறாங்க, பாட வைக்கிறோம். இன்று அந்த குழந்தைகள் உலகம் முழுவதும் பார்க்கின்ற குழந்தைகளாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்கின்றார். காலையில் எங்கூட தொழில்நுட்பத்தை பற்றி பேசுகிற போது நாங்கள் செய்கிற எங்களுக்கு உதவி கிடைக்குமான்னு கேட்டாங்க. ஒருவர் செய்கின்ற நல்ல காரியங்களாக இருக்கின்ற பொழுது கண் தெரியாத ஒருவர் எங்கோ இருந்து, கண் தெரியாதவர் நம்மளுக்கு அப்பால் இருக்கின்ற ஒருவர் ஏதாவது வகையில் உதவி புரிவார். எங்களுடைய குழந்தைகள் பேசுகின்ற பொழுது எங்கோ இருக்கின்ற மக்கள் அதை பார்த்து அந்த குழந்தையினுடைய உயர்வுக்கு, கல்வியினுடைய உயர்வுக்கு உதவி செய்து பண்ணி கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை. மலேசியாவிலோ சிங்கப்பூரிலோ அல்லது கனடாவிலோ, இப்போ கனடாவில் இருந்து கூட சென்ற மாதத்தில் மிகப்பெரிய அளவிலே இணைய வழியிலே போட்டிகள் குழந்தைகளுக்காக அவர் நடத்தினார். விநாயகர் அகவல் என்று சொல்லுகின்ற போட்டி. பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் அதிலே தொடக்கப்பள்ளியிலே இருந்து 1ஆம் வகுப்பில் இருந்து உயர்கல்வி வரை தகுதிக்கேற்ப போட்டிகள் நடத்தினார். ஆர்வமாக கலந்து கொண்டார்கள். அப்படி ஒரு மாற்றத்தை தொழில்நுட்பத்தின் மூலமாகவும் மாற்ற முடியும் என்பது தொழில்நுட்பம் நமக்கு சாதகமாக இருக்கின்றது. அந்த வகையிலே அனைத்திந்திய தமிழ்ச்சங்க பேரவையும் நம்முடைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இணைந்து இந்த தமிழ் கூடல் என்று சொல்லுகின்ற இந்த விழாவை இந்த சோழ நாட்டிலே எடுத்திருக்கின்றார்கள். இது ஒவ்வொரு பகுதியிலேயும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி, இதற்காக பல சான்றோர் பெருமக்கள், இதனுடைய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் அவர்களுக்கெல்லாம் பின்னணியிலே பலரும் இருந்து பணியாற்றியிருக்கின்றார்கள். இதனுடைய பேராசிரியர் துணைவேந்தராக இருந்தவர்கள் சூழ்நிலை காரணமாக அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட எங்களுடைய திருமடத்திலே நடைபெற்ற பாரதியாருடைய கருத்தரங்கிலே வந்து கலந்து சிறப்பித்தார். இப்படி பல சான்றோர் பெருமக்கள் இந்த விழாவிற்கு தோன்றா துணையாக இருந்து செயலாற்றி இருக்கின்றார். அவர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு மகிழ்ச்சி தெரிவித்து நிறைவு செய்கின்றோம். வணக்கம். அன்புக்குரிய பெருமக்களே, மிக அமைதியான ஒரு